ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாரும் பீட்ரூட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பொரியல் செய்ய போகிறோம். இது வந்து செம்ம லேட்டுங்க. நான் 4:30க்கே எழுந்திரிச்சிட்டேன். நான் குளிச்சுட்டு ரெடியாகி வரங்காட்டி எங்கள் சின்ன குட்டி எழுந்திரிச்சிட்டா. அவளை மறுபடியும் தூங்க வச்சுட்டு மறுபடியும் வரதுக்கு 5:35 ஆகிடுச்சு. இனிமேல் நான் எப்படி வேகமாக சமைக்கணும், அவருக்கு கொடுத்து விடணும், பாப்பாவுக்கு கூழ் காய்ச்சணும், ஸோ எல்லா வேலையும் செய்யணும். நான் எப்படி கவர் பண்ணுறேன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே நான் கவர் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணி வாணி. எங்கள் வீட்டுக்கார் பேர் பார்த்தீங்கன்னா முருகேசன். நான் அவர் வீட்டில் இருந்து சங்ககிரி, எங்கள் ஊரும் சங்ககிரி தான். 10 கிலோமீட்டருக்குள்ளே தான் நாங்கள் இருக்கோம். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ உங்களுக்கு தாயானது தான் வீடியோ வந்துட்டுருக்கு. இங்கே நாங்கள் வந்து விளாக்ஸு சமைக்கிறது, மேக்ஸிமம் சமைக்கிறது தான் நான் போட முடியும். பாப்பா வச்சுட்டு நம்ம எங்கேயும் வெளியில் போக முடியாது. அப்படி எங்கேயாவது நாங்கள் வெளியில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கூட நாங்கள் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரே ஒரு அக்கா தான். அவருக்கும் அப்பா இல்லை. அப்பா வந்து அவர் 12த்தோ காலேஜோ படிக்கும்போது இறந்துட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா, எங்கள் வீட்லேயும் எனக்கு ஒரு அக்கா தான் இருக்காங்க. அவங்களுக்கும் மேரேஜ் ஆகி ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேர் இருக்காங்க. பெரிய பாப்பா ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. பெரிய பொண்ணு வந்து எங்கள் அக்கா பொண்ணு வந்து இப்போ வந்து 11th படிக்கிறா. எங்கள் தம்பி வந்து 9th படிக்கிறான். சின்ன வந்து 2ஆம் 3ஆம் நைட்டி வச்சுக்கலாம். நான் நடிக்கிறது தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். அப்புறம் என்ன சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து எனக்கும் அப்பா இல்லை. அப்பா வந்து சின்ன வயசுலேயே இறந்துட்டாங்க. ஸோ எனக்கும் அப்பா இல்லை. எங்கள் அம்மாவும் சிங்கிள் மதர் தான். இப்போ 4:30 மணிக்கு எழுந்திரிச்சேன். நான் அது கிளம்புறதுக்குள்ள சமையல் வேலைலாம் முடிச்சிடுறேன். இந்த டிவி வச்சுருக்கிறவங்க, சிங்கிளாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். யாராவது இருக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்காதீங்க. உங்களாலையும் முடியும். இல்லை நம்மளால முடியாது எதுவுமே இல்லைங்க. எல்லாமே நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோங்க. ஒருத்தரை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கவே கூடாதுங்க. இப்போ நான் முருங்கைக்காய் அரிஞ்சிட்ருக்கேன். முருங்கைக்காய் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்படி தோலை உரிச்சு நறுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து தோலுக்கு ஓரளவுக்கு மொத்தமாக இப்போ தோல்லாம் வந்துடும். சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். சாம்பாருக்கு முருங்கைக்காய் வேணும். முருங்கைக்காய், தக்காளி 2 தக்காளி, சின்ன வெங்காயம் கொஞ்சோண்டு, பூண்டு எல்லாமே நறுக்கி வச்சு இதை அப்படியே தாளிச்சிட்டு சாம்பார் வச்சுட்டு வேலை முடிஞ்சு அடுத்து பீட்ரூட் நறுக்கணும். இதை முடிச்சுட்டு அதை பார்த்துக்கலாம். 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். அடுத்து வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டோம்னா நல்லா தாளித்து வெடிக்கிட்டோம். சத்தம் கேட்குதுங்களா? அதனால வச்சதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோம். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் கருவேப்பிலை போடல. நம்ம கூட கட்டினா கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஆனால் கருவேப்பிலை போட்டு சமைச்சாதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாரி, வரமிளகா 3 முழுசாகவே போட்டிருக்கேன். அதுவும் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். போட்டு நல்லா வதங்கட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதங்கட்டும். டைமில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஓரளவுக்கு வதங்கினோடனே முருங்கைக்காய் போட்டால் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கிட்டோம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அடுத்த ஸ்டெப் என்னன்னு. காய் போட்டாலும் உப்பு போட்டால் தான் சீக்கிரமாக வேகும். இது நல்லா வதங்கிடுச்சு. இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இதுதான் ட்ரிக்ஸ். என்ன சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, பருப்பு எடுத்து கொட்டிடணும் சார். பருப்புலேயே காய் வேக வைக்கணும். சும்மா அது எண்ணெயில் வதங்கி எடுத்து போதும். அடுத்து பருப்பில் தான் காய் வேக வைக்கணும். அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் எதுவுமே சாம்பார் தூளாக ஒன்றுமே போடல. பருப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன். இது நல்லா வெந்து வரட்டும்.
இது மூடி போட்டு ஓரளவுக்கு ஃப்ளேம் வச்சுட்டோம்னா நம்ம சீக்கிரமாக வேலையாயிடும். கொதிச்சிட்ருக்கு. இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிடுவோம். நான் சாம்பார் தூள் எதுவுமே போடல, உப்பு போட்டு பருப்பு போட்டு காய் வெந்துட்டுருக்கு. இப்போ வந்து புளி வந்து 2 சைஸ் புளி எடுத்துருக்கேன். அதை நல்லா கரைச்சி அதை ஊற்றிட்டு ஒரு தண்ணி ஊற்றினா மட்டும் போதும், ரொம்ப புளிப்பாயிடும். இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து இப்போ தான் புளி ஊற்றுனதுக்கப்புறம் தான் சாம்பார் தூள் போடணும். அப்போ தான் நம்ம சாம்பார் வந்து மணமாக இருக்கும். இது வந்து தேவையான சாம்பார் தூள் போடுவோம். இது வந்து எங்கள் அம்மா எனக்கு பிடிச்சி கொடுத்த சாம்பார் தூள். இட்லி பொடி, பருப்பு பொடி, அப்புறமேலு மல்லிப்பொடி 4 திரிச்சு கொடுத்தாங்க. இது வந்தோடனே சாம்பார் வைக்கலாம். அவ்வளோதான், சாம்பார் ரெடிப்பா. கொஞ்சம் பக்கத்தில் போட்டுக்கலாம். ஒரு கொதி வரட்டும். அந்த புளிப்பு வாசம் போகணும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் மதியானம் லஞ்சு சாப்பிடும் போது உங்களுக்கு வந்து நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா இப்போல்லாம் நம்ம பண்ணவே முடியாது, டைமே கிடையாது. ஓகே, சாம்பார் ரெடி. இதை அப்படியே இறக்கிடலாம். கொத்தமல்லி இலை போட்டு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிடுங்க. இதில் கொஞ்சம் நல்லா எண்ணெய் ஊற்றுங்க. ஏன்னா எண்ணெயில் தான் வேகணும். தண்ணி ஒரு ட்ராப் கூட ஊற்றக்கூடாது. காய் எண்ணெயில் தான் வேகணும். இது நல்லா எண்ணெய் சூடாகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் அந்த எண்ணெய் ஊற்றினா உடனே போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ஷார்ட் அவுட் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் பார்த்த ஓகே, இது கொஞ்சம் ஷார்ட் அவுட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துல க்ளீன் பண்ணி வச்சுட்டோம். நீங்கள் இல்லை கடுகு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடக்கூடாது. எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெய் காயணுன்னு கூட அவசியம் இல்லை. டக்குன்னு எல்லாத்தையும் போட்டோம்னா அது ஒரு வேலை பாருங்க, அது பாட்டு ரெடி ஆகிட்டு இருக்கும். நம்ம சமையல் எப்படி செஞ்சாலும் டேஸ்ட் வரும்னா அப்படி கிடையாது. எது எப்படி செய்யணுமோ அதை அப்படி செஞ்சால் தான் டேஸ்ட் வரும். இது எண்ணெய் காயாமே போட்டு நல்லா இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்தோம், உங்களுக்கு சொன்னேன். நம்ம வந்து எண்ணெய் எதுவும் வெயிட் பண்ண முடியாது, டைம் இல்லை அப்படிலாம். அந்த மாதிரிலாம் இந்த டிஷ் ஆக்சுவலி இப்படி தான் செய்யணும். நான் சொல்கிறேன், ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். தான் ஓரளவுக்கு ஷார்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுலேயே வந்து காய போட்டுருவோம். இது எல்லாமே நம்ம எண்ணெயில் தானே வதக்கிறோம். அதனால் நம்ம வந்து தனித்தனியாக போடணும் அவசியம். எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டுக்கலாம். அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை இப்போ செஞ்சுட்டு இதை நம்ம எல்லாமே ஒன்றா போட்டுட்டு செஞ்சு மூடி வச்சுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்க போயிடலாம். அது பாட்டு செஞ்சுட்ருக்கோம். ஏன்னா பீட்ரூட்லேயும் கொஞ்சம் தண்ணி வரும். லைட்டாக மஞ்சத்தூள், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் போடல. காரத்துக்கு அது இருக்குது. வேணும்னா உங்களுக்கு காரம் இன்னும் பத்தலைன்னா கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து போட்டுக்கோங்க. இல்லைன்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. நான் இந்த காய் வேகிறதுக்குள்ளே நான் பாப்பாவுக்கு கூழை அரைச்சிடுவேன். அரைச்சி கரண்டடுப்பில் வந்து கூழை காய்ச்சிடுவேன். அந்த கூழை காய்ச்சி இதுவும் நல்லா வேகிறதுக்குள்ளே நான் பாத்திரம் தேய்ச்சிடுவேன். இப்போ டக்கு நம்ம வேலையை முடிச்சா மட்டும்தான் நம்ம டைமுக்கு செய்ய முடியும். ஒன்று முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்து பாத்திரம் தேய்க்கணும் அப்படின்னா டைமும் பத்தாது. நான் உங்களுக்கு வந்து இன்னொரு வீடியோ போடுறப்ப டைம் பார்த்துக்கிறேன். இந்த டைமுக்கு நான் முடிக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வர வீடியோவில் பார்க்கலாம். அவ்வளோதான், மூடி வச்சுட்டேன். ஸோ பாருங்க எவ்வளோ தண்ணி விடுது பாருங்க. இந்த தண்ணியிலே இந்த காய் வெந்துடும். நம்ம உப்பு போட்டாவே நல்லா காயில் இருக்கணும்னா கலந்து நல்லா தண்ணி விடும். நம்ம சின்ன வண்டு பாருங்களேன் என்ன பண்ணுதுன்னு என்ன எப்படி கூப்பிடுது பாருங்களேன். காலையிலே ஒரு வெங்காயத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்னை வான்னு கூப்பிடுது பாருங்க. அம்மா என்ன பண்ணுறேன். இந்த டைமில் தேங்காய் பால் வந்து அரை மூடி தேங்காய் பால் வந்து ஃபஸ்ட்டு பாலே எடுத்து ஒரு டம்ளருக்கு இப்போ வந்து 2 பீட்ரூட் போட்டிருக்குன்னா ஒரு சின்ன டம்ளரில் 1 டம்ளர் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிருக்கேன். நான் அரைச்சி ஊற்றுனது வீடியோ கவர் ஆகலை ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நான் வாய்ஸ் நோட் மட்டும் போடுறேன். இந்த டைமில் தான் நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றணும். தேங்காய் பாலும் அந்த பீட்ரூட்டும் நல்லா வெந்து வரப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ட்ரையானா போதும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ட்ரையான தெரியுதா உங்களுக்கு? காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் ட்ரையானா ரொம்ப சொலசலாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும்.
இந்த தேங்காய் பாலானது உள்ளே போய் காயில் போய் நல்லா அப்சர்வ் ஆகி நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். காய் நல்லா சாஃப்டாகவும் நல்லா லைட்டாக முறுமுறுன்னு இருக்கும். நம்ம வெளியில் பார்த்தீங்கன்னா நல்லா முறுமுறுனாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியும் கூட. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டாப் பண்ணிடலாம். அவ்வளோதான். கொத்தமல்லி போட்டாச்சு. இது இறக்கிற வேண்டியதான். ஆஃப் பண்ணிட்டு சுக்குட்டி கொஞ்சம் இருந்தால் ஓகே. பால் காஞ்சிடுச்சு. அடுத்து காஃபி போட வேண்டியதான். இது அவருக்கு, இது எனக்கு, இது பாப்பாவுக்கு. அடுத்து கூழ் காய்ச்சிரும். இது அடுப்பில் வச்சிட்டோம்னா கூழெலாம் அரைச்சி இது பண்ணி வச்சிட்டேன். ஒரு 4 ஃப்ளேமில் வச்சுட்டேன். 120 தான் வச்சுருக்கேன். இது மெதுவாக குக் ஆகிட்டுருக்கும். இதிலே லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருவேன். கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ கடைசியாக நம்ம சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டியது. பாப்பா 2 பேருமே தூங்கிட்டாங்க. இப்போ திரும்பி படுத்துட்ருக்காங்க. நம்ம போய் படுவாங்க. நான் போய் படுத்தால் தான் அவங்க நல்லா தூங்குவாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு போயிடலாம். பீட்ரூட் பொரியல், கொஞ்சம் சைட் டிஷ்ஷுக்கு கொஞ்சம் வத்தல் எடுத்துக்கிட்டேன். ஆக்சுவலாக இதோடைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பீட்ரூட் வந்து நம்ம 2-3 விதமாக நாமளே பேர் வைக்கலாம். ஆக்சுவலாக பேர் நான் கடைசியாக நான் சொல்கிறேன். இப்போ வந்து பீட்ரூட் கோகோனட் கறி அப்படின்னு பேர் வைக்கலாம். பீட்ரூட் தேங்காய் பால் வறுவல்னும் பேர் வைக்கலாம். ஆக்சுவலாக உண்மையான பீட்ரூட் ஸ்ரீலங்கா கறி, ஓகேங்களா. இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க. அது முக்கியம் போடலாம். இது எல்லாமே கம்ப்ளீட்டாக. ஃபஸ்ட்டு இது ஒன்று மட்டும் சாப்பிட்டுக்கலாம். சாஃப்டாக இருக்குங்க. இதோட டேஸ்ட்டு தனி. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற பொரியல் டேஸ்ட் கிடையவே. நல்லா கொஞ்சம் லைட்டாக இனிப்பு, கொஞ்சம் காரம், நல்லா சாஃப்ட் கருப்பு வச்சு கிடையாது. நம்மளாம் பண்ணால் கொஞ்சம் நல்லா வதக்கி இப்போ ஆறிடுச்சு. நான் எப்போ செஞ்சேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு. ஆறியுமே அந்த கருக்கு இருக்குது, அந்த க்ரன்ச்னஸ், அந்த கருக்கு முறுக்க க்ரன்ச்னஸ், அந்த க்ரன்ச்னஸ் வந்து நல்லா சாஃப்டாகவும் அங்கங்கே அந்த க்ரன்ச்னஸும் இருக்குது. இது மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அது சமைக்கிறதும் ரொம்ப ஈஸி. இந்த ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடலாம். இதே எப்படி பெரட்டி லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். ஸ்கூல் டைமில் நம்ம எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியுமோ அந்த டிஷ் தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுவேன். ரொம்ப கஷ்டமான டிஷ்லாம் நம்ம போட மாட்டேன். சிம்பிளாக ஈஸியாக டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் போடுவேன். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். இப்போ டேஸ்ட் பார்க்குறேன். இப்போ கொஞ்சம் பருப்பு சாம்பார், அதில் ஒரு பீட்ரூட், இதில் கொஞ்சம் க்ரன்ச், பேக்கு பக்கம் சேர்த்துக்கு ஒரு வத்தல், எல்லாம் ஒன்றா போட்டு இந்த முருங்கைக்காய் சாம்பாரில் நம்ம சாம்பார் தூள் வாசம் அப்படி மனமாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டே சாம்பார் தூள் போட்டோன்னா நல்லா குதிச்சு வெந்து வரப்போ இந்த ஸ்மெல் வரவே வராது. இதோட வாசம் அருமையாக அல்டிமேட்டாக இருக்குது. நான் செஞ்சதுக்கோசம் நான் சொல்லலை, சீரியஸாக உண்மையால் தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டைமும் சீக்கிரம் முடிஞ்சிடும், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.